ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேன் கார்டை ஆதாரோட லிங்க் பண்ணுறதுக்கு இந்த மாதம் டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு நேற்று நான் ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் உண்மையிலேயே லிங்க் பண்ணோமா அல்லது பண்ணாமல் விட்டுட்டோமா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதையும், அப்படி பண்ணாமல் விட்டுருந்தா இனிமேல் அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எளிமையான முறையில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுளுக்கு போயிடுங்க. போயிட்டு சர்ச்சில் இ-ஃபைலிங் 2.0 அப்படின்னு சொல்லி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பாருங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு வரும். அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் பேங்க் வேலிடேஷன் பேனர்னு இருக்குது. அதை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா குவிக் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதிலிருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ரைட் சைடு பாருங்கள் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம பேன் கார்டு ஆதாரோட லிங்க் ஆகிருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆகிட்டு இப்படி தான் வரும். இதில் பாருங்கள் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் உங்கள் பேன் நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதை என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஆதார் நம்பருன்னு இருக்குது. இதை இப்போ என்ட்ரி பண்ணுங்கள். அதை என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பாருங்கள் வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில். இதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி தான் வருது. யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார். அதாவது நீங்கள் ஏற்கனவே லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வருது. சப்போஸ் நீங்கள் லிங்க் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இப்படி தான் காமிக்கும். பாருங்கள் பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார், ப்ளீஸ் கிளிக் ஆன் லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். இப்போ இதில் பாருங்கள் ப்ளூ கலரில் லிங்க் ஆதார்னு இருக்குது பாருங்கள். இதை தான் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் புதுசாக பேனை ஆதாரோட லிங்க் பண்ணணும். அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த லிங்க் ஆதாரை கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் ஹோம் பேஜுக்கு போய் அந்த குவிக் லிங்க்குக்கு கீழே அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா லிங்க் ஆதார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணியும் இந்த பேஜுக்கு வரலாம். இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வரலாம். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் பேனு ஆதார் நம்பர் 2 கேட்குறாங்க. இதில் உங்கள் பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே வேலிடேட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் ப்ளூ கலரில். அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த வேலிடேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் இந்த மாதிரி தான் காமிக்கும். நான் வந்து லிங்க் பண்ணிட்டதுனால எனக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆகலை. உங்களுக்கு புரியட்டுன்றதுக்கோசரம் இப்படி காமிச்சிருக்கேன். ஆனால் அடுத்த பேஜில் இப்படி தான் காமிக்கும். பாருங்கள் கண்டினியூ டு பே த்ரோ டு இபே டேக்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்கும் ப்ளூ கலரில். அதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். இதில் பாருங்கள் உங்கள் பேன் நம்பரை நீங்கள் 2 வாட்டி என்ட்ரி பண்ணணும். அதை என்ட்ரி பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக பாருங்கள் மொபைல் நம்பர் கேட்குது. ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி முடித்ததும் கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள் இன்கம் டேக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் ப்ரொசீட் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அசஸ்மெண்ட் இயர்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் பாருங்கள் 2026, 27 அதை தான் கொடுக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் டைப் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை இப்போ கிளிக் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள் அதர் ரெசிப்ட்ஸ் 500 அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள் கீழே சப் டைப் ஆஃப் பேமெண்ட்டுன்னு இருக்குது. அதாவது இந்த ஆதாரோட லிங்க் பண்ண சொல்லி பல தடவை கவர்மெண்ட் டைம் கொடுத்துட்டாங்க. அப்பயும் ஒரு சிலர் இன்னும் பண்ணாமே வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு 1000 ரூபா ஃபீஸ் கட்டணும். இப்போ நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருந்தால் 1000 ரூபா பணம் கட்டணும். அதுதான் அந்த ஆப்ஷன். இப்போ இதை கிளிக் பண்ணி கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ பேமெண்ட்டுன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது கீழே அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் அதில் 1000 ரூபான்னு இருக்கும் பாருங்கள். அதுக்கு கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள் ப்ளூ கலரில். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் வரும். இதில் நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டா அல்லது யூபிஐயா, ஆர்டிஜிஎஸ், நெஃப்டா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காமிக்கும். இதில் எது உங்களுக்கு பெட்டரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு உங்கள் பேங்க்கை சூஸ் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கடைசியாக பே நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போ கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் சப்மிட் டு தி பேங்க்னு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்களோ அது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக ரிசிப்ட் வந்துடும். இதை கீழே டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அதான் ரிசிப்ட் வந்துருச்சேன்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டெப்பு நீங்கள் செய்யணும். அது என்ன அப்படின்னா பழையபடி ஹோம் பேஜுக்கு போங்க. ஹோம் பேஜுக்கு போயிட்டு லிங்க் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேன் நம்பர் ஆதார் நம்பர் கேட்கும். அதை 2ஐயும் என்ட்ரி பண்ணி
வேலிடேட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிக் மார்க் வரும். கீழே கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், உங்கள் பேன் நம்பரு, ஆதார் நம்பர் எல்லாம் ஷோ ஆகும். அதுக்கு கீழே நேம் ஆஸ் பர் ஆதார், அதாவது ஆதாரில் உங்கள் பேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதில் இந்த கட்டத்தில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணி கீழே மொபைல் நம்பர் கேட்கும். ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணி கீழே பாருங்கள் லிங்க் ஆதார்னு ஒரு பட்டன் இருக்குது ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வேலிடேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். அதை கொடுத்ததுக்கப்புறம் பேனும் ஆதாரும் நீங்கள் லிங்க் பண்ண சொல்லி கொடுத்த ரிக்வெஸ்ட்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அதுக்கு கீழே ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 48 மணி நேரம் கழித்து ஸ்டேட்டஸ் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்கணுன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், அந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல போய் நீங்கள் உங்கள் பேன் நம்பர் ஆதார் நம்பர்லாம் கொடுத்து நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இதுதான் மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.